வீலர், 3 வீலர், 4 வீலர் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ நீங்க வாங்கக்கூடிய வண்டிக்கு அரசே மானியம் தர போறாங்க. ஸோ இது யார் யாருக்கு கிடைக்க போகுது, எந்தெந்த வாகனங்களுக்கு கிடைக்க போகுது, இது தனியா அப்ளை பண்ணணுமா, எவ்வளோ மானியம் கிடைக்கும் அப்படின்ற முழு தகவல்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். PM E-டிரைவ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் மத்திய அரசுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்றது. ஸோ இந்த ஸ்கீம் மூலியமா தான் நீங்க வாங்கக்கூடிய எலக்ட்ரிக் வாகனங்களுக்கு மானியமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னா, EV வாகனங்களை மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தணுன்றதுக்காக, அதை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. குறிப்பா சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்கணும், அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காகவுமே இந்த ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டம் மூலியமா நீங்க வாங்கக்கூடிய மின்சார வாகனங்களுக்கு உங்களுக்கு மானியம், சலுகைகள்னு நிறைய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. இதுக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 10,900 கோடி ரூபாய் வரலுமே மத்திய அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. இந்த திட்டத்தை கடந்த 2024 தான் ஸ்டார்ட் பண்ணி 2026 மார்ச் வரலும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவில் அந்த காலகட்டத்தில் எந்த மாதிரியான இந்த EV வாகனங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலையில தான் இந்த திட்டத்தை 2028 வரலுமே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்ச் 26 வரலுமே இருந்தது, இப்போ 2028 வரலுமே இருக்க போகுது. ஸோ இந்த திட்டம் மூலியமா 2 வீலர்ஸ், 3 வீலர்ஸ், 3 வீலர்ஸில் ஆட்டோ, ரிக்ஷா, ஆம்புலன்ஸாக இருக்கட்டும், இல்லை காராக இருக்கட்டும், இந்த மாதிரி எலக்ட்ரிக்கில் என்னென்ன மாதிரியான வாகனங்களை பயன்படுத்த முடியுமோ அனைத்து வாகனங்களையுமே உங்களால் வாங்க முடியும் அப்படின்றது இந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சலுகையாகவும் இருக்குது. மேலும் இந்த கேட்டகரியில், அதாவது 2 வீலர், 3 வீலர், 4 வீலரில் இந்த கேட்டகரியில் ஒரு நபர் ஒரு கேட்டகரியில் ஒரு வண்டி வாகனம் மட்டும்தான் வாங்க முடியும். அடுத்த கேட்டகரியில் இப்போ வந்து ஒரு 2 வீலர் கேட்டகரியில் நீங்கள் ஒரு ஸ்கூட்டியோ இல்லை பைக்கோ வாங்குறீங்க அப்படின்னா, அதுவே ஒரு 4 வீலரில் நீங்கள் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வாங்குறீங்க, இல்லை ட்ரக் மாதிரி ஏதாவது வாங்குறீங்க, இல்லை 3 வீலரில் ஏதாவது ஆட்டோ மாதிரி வாங்குறீங்க, வாகனமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒரு நபர் ஒருத்தர் தான் வாங்க முடியும். அதே மாதிரி வேற கேட்டகரியில் இன்னொரு வாகனங்கள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம் அப்படின்ற ஒரு பெனிஃபிட்ஸும் இதுல அடங்கியிருக்கு. இந்த திட்டம் மூலமா நீங்க ஒரு இண்டிவிஜுவலா இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதுல வாங்கலாம், இல்ல கமர்ஷியல் யூஸாக நீங்க வந்து வாங்குறீங்க அப்படின்னா நீங்களுமே இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணி இந்த வாகனங்களை வாங்கிக்க முடியும். ஸோ இது தொடர்பாக நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணும். அதாவது எந்தெந்த பிராண்டு வந்து இந்த திட்டத்தில் கீழே வருது, அது என்னென்ன மாடல்ஸில் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் போயிட்டுமே எந்தெந்த பைக்லாம் வந்து என்னென்ன மாடலில் இருக்குது, அது வந்து இந்த EV வாகனங்களுக்குள்ளே இருக்கா, அது நம்ம வாங்க முடியுமா அப்படின்றதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். குறிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்காக மக்கள் பயன்பாட்டில் எந்த அளவுக்கு ரீச் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, இது இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அப்படின்றதுனால குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் அந்த வாகனங்கள் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டுமே எந்தெந்த வாகனங்கள் இப்போ எவ்வளோ எண்ணிக்கையில் இருக்கு, எவ்வளோ நம்ம வாங்கிக்க முடியும், இல்லை நீங்கள் வாங்க நினைக்கக்கூடிய வாகனங்கள் வந்து அந்த லிஸ்ட்டில் இப்போ அவைலபிளாக இருக்கா, இல்லை அந்த வாகனங்கள் இல்லையா அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸுமே நான் முன்னாடி சொன்ன அந்த வெப்சைட்குள்ளே நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக இந்த 2 வீலர், 3 வீலர், 4 வீலருக்கு எவ்வளோ மானியம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 2 வீலர் கேட்டகரியில் நீங்கள் வந்து ஒரு பைக்கோ ஸ்கூட்டியோ வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து அந்த கிலோ வாட் அடிப்படையில் தான் உங்களுக்கான மானியம் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. அதிகபட்சமா இந்த 2 வீலர் கேட்டகரியில கிலோ வாட்ல என்னதான் சொல்லி இருந்தாலும் அதிகபட்சமா 10,000 ரூபாய் வரலுமே உங்களுக்கு மானியம் கிடைக்கும் அப்படின்றதையுமே வந்து இந்த திட்டத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பா இது வெஹிக்கிள் அப்படின்றதுனால அதோடைய மோட்டாருடைய ரன்னிங் எப்படி இருக்கு, அதோடைய கிலோவாட் எப்படி இருக்கு, அப்படி அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான இந்த மானியம் அப்படின்றது கிடைக்குது. ஸோ என்னதான் வந்து அந்த கிலோவாட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு மானியம் கொடுக்கறதா இருந்தாலும் ஆனாலும் ஒவ்வொரு கேட்டகரிக்கு இவ்வளோ லிமிட் அப்படின்றதையுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் வெஹிக்கிளில் 3 வீலர் வச்சு நீங்க வந்து ஏதாவது ஒரு வாகனம் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு 37,000 ரூபாய் வரலுமே உங்களுக்கு மானியம் கிடைக்கும். ஸோ அதை வந்து 2 கேட்டகரியா வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. ஸோ அதுல முதல் தவணையா 25,000 ரூபாய் வரலுமே உங்களுக்கு மானியம் கிடைக்கும். பிளஸ் அடுத்த தவணையா 12,000 ரூபாய் வரலுமே மானியம் கிடைக்கும். ஸோ மொத்தமா உங்களுக்கு வெஹிக்கிள்ல அதுவும் 3 வீலர் கேட்டகரியில 37,000 ரூபாய் வரலுமே உங்களுக்கு மானியம் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி தான் 4 வீலருக்கும் இருக்கு. 4 வீலர் அப்படின்னு வரும்போது அதிக மானியம் தேவைப்படுறதுனால அது லட்சக்கணக்கில் இருக்கும் அப்படின்றதையும் இங்க பார்க்க முடியுது. ஸோ அந்த வகையில் 4 வீலர் அப்படின்னு வரும்போது அதோடைய மோட்டாரா இருக்கட்டும், அதோடைய கிலோ வாட்டா இருக்கட்டும், அதோடைய யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ யூசேஜ் அதிகமா
அதிகமா இருக்கிறதுனால இதுக்கான மானியம் அப்படின்றதையுமே அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 4-வீலருக்கான மானியம் அப்படின்றது லட்சக்கணக்கில் வரதுக்கான ஒரு காரணம் இதுதான். இந்த திட்டத்துல நீங்க ஒரு வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய எலிஜிபிலிட்டிலாம் என்ன அப்படின்றத வந்து நீங்க பாத்துக்கணும். முதல்ல நீங்க ஒரு இந்தியரா இருக்க வேணும். பிளஸ் நீங்க ஒரு புது வெஹிக்கிள் வாங்கணும். நீங்க வந்து ஒரு செகண்ட் ஹேண்டோ இல்ல பழசோ வாங்கக்கூடாது, புதுசா வாங்கணும். அப்பதான் நீங்க இந்த திட்டத்துக்குள்ள வர முடியும். அப்பதான் உங்களுக்கு மானியம் அப்படின்றதுமே கிடைக்கும். மேலும் நீங்க என்னதான் வந்து இந்த வெஹிக்கிளை புதுசா வாங்குறதா இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அந்த கேட்டகரியில நீங்க வெஹிக்கிள் வாங்கியிருக்க கூடாது, குறிப்பா மானியம் எந்த வகையிலையும் பெற்றிருக்க கூடாது. அப்படின்னா தான் இந்த திட்டத்துக்கு நீங்க எலிஜிபிள் ஆவீங்க. அப்பதான் உங்களால இதுல வந்து மானியம் பெற முடியும் அப்படின்றது ஒரு ரூலா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க எந்த கேட்டகரியில வெஹிக்கிள் வாங்கியிருந்தாலும் நீங்க ஆர்டிஓவில் உங்க நேம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் உங்களுக்கான இந்த மானியம் அப்படின்றது கிடைக்கும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதை வந்து இண்டிவிஜுவல் பையர்ஸும் வாங்கலாம், இல்லை வந்து கமர்ஷியல் யூஸ் பண்ணுறவங்களுக்காகவும் கமர்ஷியலாக வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவுமே இதில் வந்து வாங்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ வந்து அதிக அளவில் இந்த ரேபிடோ, ஊபர் இந்த மாதிரியான ஆப் மூலியமாக வண்டி ஓட்டுறவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் யூஸராக இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் வந்து ஜாயின் பண்ணி வந்து இந்த வகையான வெஹிக்கிளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதில் வந்து ஸ்கூட்டி இல்லை பைக்காக இருக்கட்டும், இல்லை ஆட்டோவாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் உங்களால் இதில் பை பண்ணிக்க முடியும். ஸோ இதுவரை வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, இந்த திட்டம் எப்படி செயல்படுது, அதுக்கு மானியம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். ஸோ இந்த மானியத்தை பெறதுக்கான வழிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் 2 வழிகள் இருக்கு. ஒன்று வந்து நீங்கள் வந்து எந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் வாங்கினாலும் அது வாங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து முறையாக பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணி நீங்கள் ஆர்டிஓவில் வந்துட்டு ஃபைல் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து புதுசாக வாகனம் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சுட்டு இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டுமே நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான மானியம் அப்படின்றது உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வரும். ஸோ எப்படி அக்கௌண்ட்டுக்கே வரும்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்கும்போது நீங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே கொடுக்கணும். ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு அந்த வாகனங்கள் அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கான மானியம் அப்படின்றத அரசாங்கமே செலுத்துவாங்க. இதுல ஒரு குறிப்பா என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, நீங்க வெஹிக்கிள் வாங்கினா குறைஞ்சது 3ல இருந்து 6 மாசத்துக்குள்ள அந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மானியத்துக்கான கிளைமை நீங்க ரைஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அந்த மானியம் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதோடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துக்குள்ள கிளைமுக்கான ப்ராசஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஸோ அடுத்ததா இருக்கக்கூடியதுதான் இந்த திட்டத்து மூலியமா நீங்க ஒரு ஸ்கூட்டரோ இல்ல வந்து ட்ரக்கோ வந்து வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ இந்த திட்டத்துல நிறைய கம்பெனிஸ் நிறைய ஷோரூம்ஸ் வந்துட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. இல்லை இந்த திட்டத்தின் கீழே அந்த ஸ்கூட்டரோ எல்லாமே வந்துட்டு சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி அவங்ககிட்டயே கேட்டிங்கன்னா அவங்களே வந்துட்டு அதை வந்து அந்த திட்டத்தின் கீழே எடுத்து வவுச்சர் அப்படின்றத கொடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு வெஹிக்கிள்கான மானியம் எவ்வளோ இருக்கோ அதை வந்து கழிச்சது போக மீதி அமௌண்ட்டை தான் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய அமௌண்ட் இல்லாமல் ஸோ நீங்கள் எவ்வளோ மானியம் வரப்போகுதோ அதை கழிச்சது போக உங்களுடைய அமௌண்ட்டை செலுத்தி நீங்க அந்த பைக்கோ இல்ல வேற ஏதாவது வெஹிக்கிளோ வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 ப்ரொசீஜர்ல நீங்க இந்த மானியம் பெறலாம் அப்படின்றதையுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்க வெஹிக்கிள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, இல்ல உங்களுடைய ஃப்ரெண்ட் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, இல்ல அவங்க வந்து கமர்ஷியல் யூசர்ஸ்க்காக வந்து தேடிட்டு இருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ உங்களுக்குமே கவர்மெண்ட் ஸ்கீம் பத்தி நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் பண்ணுங்க.